பொண்டாட்டினா அவ இஷ்டம் இல்லாம கைய வைப்பானா? மானம் கிட்டவன் இருக்க. இருடி, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அது அந்த ஆளுக்கு தெரிய மாட்டேங்குதே. நான் சொல்றத கேளுல, இது நம்ம 4 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். அதான் நல்ல வேலையா நான் வந்துட்டேன்ல. ரத்னாவுக்கெல்லாம் ஒண்ணு நடக்கல, இந்த பிரச்சனை எத்தோட விடு. அது எப்படி மாமா விட முடியும்? அண்ணனா இருந்தா அந்த ஆளு இந்நேரத்துக்கு வெட்டி கூறு போட்டிருக்கோம். அதை தாண்டி சொல்லுதேன், நடந்தது நம்ம 4 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். இதை நீ தேவையில்லாம பரணிக்கிட்டயோ சம்பவத்துக்கிட்டயோ சொல்லி விஷயத்தை பெருசுபடுத்தாத. அது எப்படி மாமா விட முடியும்? அதுக்கு பேரு தானே குடும்பம். இந்த குடும்பத்துல ஒத்துமை இருக்கணும்னா இது யாருக்கும் தெரிய வேணாம். சம்பவத்துக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையு, முதல்ல அந்த வாத்திய கொன்னுட்டு தான் என்ன நடந்துச்சுன்னே கேட்பான். எங்க அண்ணனுக்கு தெரியாம நாங்க எதையும் மறைச்சது இல்லையே மாமா. நல்லது நடக்கணும்னா சில விஷயத்த மறைச்சா ஒன்னும் தப்பு இல்ல. நீ முதல்ல ரத்னா கிட்ட இந்த விஷயத்த மறக்க சொல்லு. அதுவும் இல்லாம அண்ணங்கிட்டயோ பரணிக்கிட்டயோ சொல்ல வேணாம்னு சொல்லுவி. அவ பாட்டுக்கு சம்பவத்துக்கு போன போட்டு சொல்லிட போறா. நான் சொன்னா அக்கா கேக்குமா மாமா? இது பெரிய விஷயம் இல்லையா? பெரிய விஷயம்தான். குடும்பத்தோட மானமும் ஒத்துமையும் முக்கியம். நீ முதல்ல போயிட்டு அவகிட்ட யாருகிட்டையும் சொல்லாதன்னு சொல்லு. போ சொல்லுல. புருஷங்காரன் அடிபட்டு இங்க கால் வலியோடு கிடைக்கேன். ஒரு தைலம் கைலம் தேய்ச்சி விடாம என்ன சுற்றுலா கிளம்பிட்டியோ? இன்ப சுற்றுலா. உங்களை யாரு கண்ணு மண்ணு தெரியாம உள்ள ஓடி வர சொன்னா? என்னது கண்ணு மண்ணு தெரியாம ஓடி வந்தேனா? கண்ணுல மண்ணு பட்டதுனாலதான் நான் ஓடி வந்தேன். உன் மவன் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? ஏன் தெரியாம? நான் தான் அவளை இன்னென்ன செய்யன்னு சொல்லிட்டு காப்பி போட போனேன். நீ சொன்னியா? ஏட்டி என்ன கர்மண்டி இது? ஏட்டி அப்ப இந்த வீரா கூட நீதான் அவனை தனியா விட்டுட்டு போனியா? பின்ன அவன் சொல்ற மாதிரி கேட்டுக்க, நல்லா கெட்டியா புடிச்சுக்கன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள போனேன். கன்றவி கன்றவி, ஏண்டி ஒரு பெத்த அம்மை செய்யற காரியமாடி இது? ஏன் அம்மானா புள்ள பத்திரமா இருக்கணுங்கிற அக்கறை இருக்காதா? இப்போ உமக்கு என்னதான் வேணும்? நான் கடைக்கு போனோம், காய்கறி வாங்கிட்டு வந்து சமைக்கணும். 1/2 மணி நேரம் என்ன நிம்மதியா போக விட மாட்டியலா? நீ இப்ப போக கூடாது. இனிமே கடைக்கு போக கூட என்ன நீங்க அனுப்பி வைக்க மாட்டியலா? அதெல்லாம் முடியாது, நான் போயே தீருவேங்க. ஏடி கோட்டிக்காரியா இருக்க, சும்மா எதுக்கெடுத்தாலும் குதர்க்கம் பேசிக்கிட்டு இருக்காதடியே. இப்ப ஒரு முக்கியமான ஆட்கள் வராங்க, நீ இப்ப கூட இருந்ததே ஆகணும். அதுக்காக தான் சொன்னேன். முக்கியமான ஆளா? அதாரு எதுவும் சொந்த பந்தமா? ஐயோ, இப்ப வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப நீயே பைய வச்சுட்டு சத்த நேரம் இங்க இருந்துட்டு போ. காப்பி தண்ணி போடணும்ல, எல்லாம் ரெடி பண்ணுமே, வந்துருவாங்க. இன்னும் என்னென்ன கோட்டித்தனம் பண்ண போறாரோ இந்த மனுஷன் தெரியலையே. இந்த சிவபாலம் வேற இப்ப வீட்டுல இல்ல. ஐயா, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? வரட்டும் வரட்டும். நான் சொன்னல இவங்க தான். வாங்க 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 வாங்கயா, வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் உட்காருங்க. இல்ல என்ன இது, நல்ல இடமா இருந்தா சொல்லுன்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளார கொண்டு வந்து நிறுத்திட்ட. நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க நான் நீனு போட்டி போட்டுட்டு இருக்காவல்ல, அதான் ஒரு போனை போட்டேன், உடனே புறப்பட்டு வந்துட்டாவ. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். எங்க அந்த வெறும்பைய குடும்பத்திலிருந்து அந்த வீரா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துருவாளுன்னு நான் பாட்டுக்கு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன் மனசறிஞ்சு நடந்துக்கிறதுல ஒன்னையும் அடிச்சுக்க ஆளே கிடையாதுல்ல. ஏட்டி பாக்யம், சீக்கிரம் வாடி. பிறகு உங்களை இந்த ஊர் பக்கம் நான் பார்த்ததே இல்லையே. என்ன உங்களை பத்தி என்ன விவரம் ஏது? ஐயா, என் பேரு ஜோதிகுமாரியா. இது என் சம்சாரம், இது என் உடன் பிறந்தா. நான் தான் இவங்களெல்லாம் கூட்டு வந்தேன். நீ யாரு? இவர் மூலமா தான் இவங்க தொடர்பு கிடைச்சது. புரோக்கர். புரோக்கரா?
அம்மா கல்யாண தரகருமா. நமக்கு தேங்காய் நாறு பிஸ்னஸுங்க. பெரிய ஃபேக்ட்ரி போட்டு ஷிஃப்ட்டுக்கு 100 பேர் வேலை செய்கிறாங்க. நார் ஆயில் பக்கத்தில் ஃபேக்ட்ரிங்க. தேங்காய் நாறு நூலை சவுதிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். செந்தூரில் 2 வீடு இருக்கு. நாகர்கோயிலில் ஒரு ஃபேக்ட்ரியும் ஒரு பெரிய வீடும் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, என் அளவுக்கு இல்லைன்னாலும் கொஞ்சம் நெருங்கி வாரீங்க. அப்புறம் என்ன? பொண்ணுக்கு நகையெல்லாம் கந்து கணக்கு இல்லாம சேர்த்து வச்சிருக்கோம். இப்ப வரைக்கும் ஒரு 250 பவுன் சேர்த்து வச்சிருக்கோம். அதுக்கு மேல கேட்டாலும் போடுறதுக்கு நாங்க ரெடி. என் புள்ள கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் கவர்மெண்ட் வேலையிலேயே சேரல. அவன் சேருவானா இல்லையானு எனக்கு தெரியல. அதுக்குள்ள பாருங்க, என் மாமா இன்னும் அந்த கவர்மெண்ட் பரீட்சை எழுதுறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படியும் அவனை நான் தாசில்தார் ஆக்கிருவேன். அவனுக்கு நீங்க சொல்ற நகர் ரொம்ப கம்மியா தெரியுதே. ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. எங்க அண்ணன் சொத்து எல்லாம் வேற யாருக்கு? எங்க பாப்பாவுக்கு தானே. சொத்துன்னு பார்த்தா 30 கோடி தேரும்ல. உங்க குடும்பத்தில் சம்பந்தம் பண்ண நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சு தர நாங்க ரெடி. இப்போதைக்கு நீங்க தான் முடிவு சொல்லணும். ஏட்டி பாக்கியா, எங்கடி நம்ம ஒத்த சிவபாலை எங்கடி? வீராவை கொண்டு போய் விட போயிருக்கான், இன்னும் வரல. ஏங்க, அவனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவன் இதுக்கு சம்மதிப்பானா? ஒரு நிமிஷம் இந்தா வந்துடுறேன். ஏட்டி, உன் மகனுக்கு போன போட்டு உடனே வர சொல்லு. ஏங்க, இவங்க பொண்ணுதான் எடுக்க போதீங்களா? ஆமாட்டே, உன் மகன் இங்க வந்தா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். இந்த நீ எதுவும் குறுக்க பேசி காமிச்சு கொடுக்காம இருந்தா போதும். வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும் சொல்லிவிட்டேன். ஏங்க, ஏற்கனவே இப்படிதான். ஏட்டி, அவன் என் கையை விட்டு பறி போயிடக்கூடாதுன்னு நான் பலரிக்கிட்டு இருக்கேன். நீ வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்க. வாய மூடிக்கிட்டு இரு. அவங்களுக்கு சொத்து அம்புட்டு கிடக்கு. என்னடி, அவளை கட்டிக்கிறதுக்கு உன் மகனுக்கு என்ன வலிக்குமா? தரடி, அவங்கள்ட்ட நான் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ போன போட்டு அவனை உடனே வர சொல்லு. அம்புடுதான். எங்க எங்க சொந்தத்திலே பொண்ணுங்க எக்கச்சக்கமா இருக்கி. ஆனா என் வீட்டுக்காரிக்கு தான் வெளியில பொண்ணு எடுக்கணும்னு ஆசை. அதான். ஏடி பாக்யா, காப்பி தண்ணி எடுத்துட்டு வாடி. இதோ கொண்டு வரேங்க. அவங்க முடிவு தான் சொல்றேங்கிறாங்கல்ல. ஹலோ, சொல்லுமா. வீராவை விட்டுட்டியாலே? இதோ இப்போதாம்மா விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயமா? கடையில் ஏதாவது வாங்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லல, நீ உடனே வீட்டுக்கு வா. மா, என்னம்மா இப்ப அந்த ஃபேனை தொடக்க நம்பிட்டு தானே இந்த வரம் இரு. எலே ஆக்கங்கட்ட கூவே, இங்க அதை விட முக்கியமான வேலை இருக்கு. இந்த வெறுப்ப தங்கச்சிக்கு டிரைவர் வேலை பார்த்ததெல்லாம் போதும். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, ரொம்ப அவசரம். இவர் எதுக்கு குறுக்கு பேசினாரு? ஒருவேளை அம்மா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றாரோ? உடனே நம்ம போய் ஆகணும். என்னாச்சுன்னு அம்மா போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைல்ல அண்ணே, நீ ஏதோ யோசனையில இருக்க. அது உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதுண்ணே.
என்னன்னு சொல்லுண்ணே. இல்லை, இன்னைக்கு நம்ம அம்மைக்கு பிறந்த நாள்ல. இன்னைக்கானே? ஆமால, எப்பவும் அம்மா நினைப்பாவே இருக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, காலையில இருந்து எங்க பார்த்தாலும் அம்மையாவே தெரியுது. இல்லை, நமக்கு 6க்கு பிறந்த நாளா இருந்தாலும் அம்மா கையால ஒரு பாயாசம் வைக்குமே, அது கை பக்கத்துல சாப்பிட்டா அப்படி இருக்கும்ல. இல்லை, நீங்க என்ன, நீ கடைக்கு போனோம், நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல. கிளம்புங்க, நானும் கடைக்கு போயிட்டு வரேன். யாருமா? யார் இந்த பையன்? வீட்ல வேலை செய்யறானா? வேலைக்காரனா? இருங்க இருங்க, இவன் தான் என் மவன் ஒத்த சிவபாலன் பேரு. ஏண்டி, வீட்டுக்கு வந்திருக்க முன்னாடி கொஞ்சம் டீசெண்டா நிக்காண்டாமா இவன். போய் நல்ல சட்டையை போட்டு கூட்டிட்டு வா. என்னம்மா? போல போ, அம்மை கூட போ. என்னம்மா நடக்குதுங்க? நீ வால சொல்லுத, உள்ள வா. போலே அம்மை சொல்லுவா, போலே. மா, என்னம்மா இது? யார் அவங்க? என்னமோ ஜூல குரங்க பார்த்த மாதிரி என்னையே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வால. மா, அவங்க யாருன்னு உன்னை கேட்டேன். பொண்ணு வீட்டுக்காரங்க. பொண்ணு வீடா? எந்த பொண்ணு வீடு? எதுக்காக என்ன அப்படி பார்க்கணும்? உங்க அப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிற அருமை பெருமையான பொண்ணு வீடு. மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்திருக்காங்க. சட்டு புட்டுன்னு வேற சட்டைய போடல, அதான் உன்னை முறைச்சு முறைச்சு பாக்குறவன். ஏமா, எனக்கா இந்த அப்பா எனக்கு பொண்ணு பாக்குறாரு? இப்பதான் புரிஞ்சுதா? அதுக்குதான் உன்னை அவசர அவசரமா வர சொன்னாரு. அந்த ஆள் இதெல்லாம் நிறுத்தவே மாட்டாராமா? என்னமா பைத்தியக்காரத்தனம்? நான் என்ன அவர் கையில போட்டிருக்க மோதிரமா அடிக்கடி விக்கிறதுக்கு? நான் இப்பவே போய் அவங்க எல்லாரும் துரத்திட போறேன். இலை 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 இருல இரு. நீ போய் எதுக்குல இப்ப தகராறு பண்ண போற? ஏற்கனவே நம்ம வீட்டு மானம் அந்த மனுஷனால காத்துல பறந்துகிட்டு இருக்கு. நீ வேற போய் பிரச்சனை பண்ண போறியா? அதுக்காக என்ன அங்க போய் இழுச்சிட்டு நிக்க சொல்றியா? நின்னாதான் என்னல உனக்கு? இப்ப என்ன உன்னை தாலி கட்ட வச்சல போறாரு? போய் நில்லு. கல்யாணம்னு பேச்சு வந்தா எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போ, அவ்வளவுதானே? சொன்னவனே அப்படியே கேட்டு வர அவன் புருஷன். இலை, அவர் கேட்டாலும் கேட்கலனாலும் நீ தானே தாலி கட்டணும். நீ முடியாதுன்னு சொன்னா என்ன செய்ய முடியும் அந்த மனுஷனால? இலை சிவபாலா, இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நம்ம வீடு கொஞ்சம் அமைதியா இருக்குல்ல. திரும்ப திரும்ப பிரச்சனை வேணாம்ல. நம்ம மரியாதையை நாமளே கெடுத்துக்க வேண்டாம். சொல்றத கேளு. சட்டைய மாத்திக்கோ. சம்பிரதாயத்துக்காக அங்க வந்து உட்காந்து எந்திரிச்சு வந்துரு. மிச்சத்தை நான் பாத்துக்கிடுதேன். இத பாரு, அம்மா சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? மா, எப்ப பார்த்தாலும் இந்த சென்டிமெண்ட்டை வச்சா எனக்கு கட்டுப்படுத்து. எல்லாம் என் தலையெழுத்துமா. நீ போ, நான் சட்டையை மாத்திட்டு வரேன். சரியில்ல, நான் வெளியில நிக்கிறேன், நீ சீக்கிரமா வா. போமா. வால. அது வேற ஒண்ணுல பய வெக்கப்படுதான். வாலே 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 வாலே, உட்கார்ல வாலே. பொண்ணு வீட்டுக்காரங்க நல்ல சிரிச்ச மூஞ்சி. சிரில சிரி, நல்ல பல்லு தெரிய சிரி. பாத்தீங்களா? இதா இதா என் புள்ள, நல்லா படிச்சிருக்கான். பாருங்க பாருங்க, ஆளை பாருங்க எப்படி அம்சமா இருக்கான்னு பாருங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்கயா. ஆமாண்ணே, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இத பாருங்கய்யா, எங்க அண்ணனுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அம்புட்டு சொத்து, 2 பிசினஸ், எக்ஸ்போர்ட் பிசினஸ், அம்புட்டு உங்க பையனுக்கு தான். வீடு மட்டும் 3 வீடு இருக்கு. 2 வீடு வாடகைக்கும் விட்டுருக்கேன். மாசத்துக்கு 50,000 ரூபாய் வருது. எல்லாம் பெரிய பெரிய வீடு தான். அது தவிர தூத்துக்குடி மெயில்ல 6 கடை கட்டி விட்டுருக்கோம்.
அந்த வாடகை வேற மாசமான டான்னு வந்துரும். எல்லாமே மாப்பிள்ளைக்கு தான். அடடடட கடவேரியா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏதோ என் புள்ள இப்ப இருக்கிற மாதிரி வசதியா வாழ்ந்தா சரி. உங்க புள்ளைய எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. வேண்டியதை சாப்பிடலாம், வேண்டிய வண்டியை வாங்கிக்கலாம். எங்க பொண்ணோட சேர்ந்து எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் வரலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் அனுப்பிச்சு வச்சிருவோம். அது மட்டும் இல்ல, தீபாவளி பொங்கல்னா மாப்பிள்ளைய தவறாம உங்க 2 பேரையும் பார்க்கிறதுக்கு அனுப்பி வச்சிருவோம். என்னது, எங்களை வந்து பாப்பானா? எங்கிட்ட இருந்து வந்து பாப்பா? என்னையா இப்படி கேக்குறாரு, நீ சொல்லலையா? அது வந்து உண்மையை சொல்லாமனு தான் முன்னாடியே சொல்லியிருந்தோங்கய்யா. கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளை எங்க கூட தான் இருக்கணும்னு. அவர் எங்க பிசினஸ்களை கூட பார்க்க வேணாம், எங்க பாப்பாவை நல்லபடியா பார்த்துக்கிட்டாலே போதும். எந்திரில மரியாதை ஓடி போயிடுங்க. விளையாடுறியா? பிள்ளைய பெத்து வளர்த்து படிக்க வச்சு என்ன உனக்கு வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கணுமா? நானே கண்டிஷனே அதானுங்கய்யா. கண்டிஷனா உன்னோட நோட்டீஸ்ல வேற விட்டியாவது வச்சுக்க. ஆர்கிட்ட பேசுறேன், தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? என்னங்க திடீர்னு நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறாரு? அப்படி என்னத்தை நாங்க இல்லாததை கேட்டுப்புட்டோம்? உங்க மூத்த மகனை கூட வீட்டோட மாப்பிள்ளையா தானே அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அதை கேள்விப்பட்டுத்தான் உங்க வீடேறி நாங்க வந்தோம். வேணாயா வேணாம், வீணா என் கோபத்தை கிளப்பிடாத நீயே. நடு மண்டல கோடு போட்டு வச்சாக்க. ஏயா இங்கே மருமகன் கிடைக்குன்னு என்ன வீட்டு வாசல்ல போர்டு மாட்டி வச்சிருக்கேன் நானு? கிளம்பு கிளம்பு. இது பாரு, உன் மேல நான் கையை வைக்கிறதுக்கு முன்னாடி நீயா கிளம்பிடு. நல்ல வாய்ப்பு. மாப்பிள்ளை வேலை கூட போகாம உட்கார்ந்த இடத்துலயே காலை ஆட்டிக்கிட்டு சொகுசா வாழலாம். உன் காலை நீயே ஆட்டிக்கிட்டு உன் சோத்தை நீயே தின்னு. இந்த வீட்டு பக்கம் நீ வந்துடாத. கோவத்துல சீம தண்ணியை ஊத்தி உன் குடும்பம் மொத்தமா எரிச்சு விட்டுருவேன் நானு. போல வாமா. சரி வாங்க. நல்லடமா பாருன்னா பாத்து போல. பொண்ணு பாக்குறாராம். இவருக்கு தானே சொத்து மேல ஆசை. பேசாம இவரே அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு வாழ வேண்டியதானே? தனியா இப்படி வா. ஐயா இந்த துண்டை கொஞ்சம் கூட. நாரப்பைய ஆக்கம் கட்ட கூவே, உன்னால ஒரு வேலையையும் உருப்படியா செய்ய முடியாது. செத்து தொலைல நீ. பாருல